வியூவர்ஸ், வெல்கம் டு சாய்வி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஈஸியான ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு முட்டை குழம்பு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் பிரியாணியில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட்டை கொஞ்சம், கிராம்பு 4, ஏலக்காய் 4 போட்டுக்கோங்க. ஒரு 3 பல்லாரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா பொன் வறுவலாக வதக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கோங்க. போட்டு இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போயிடுச்சு. இதோட கொஞ்சம் புதினா போட்டுங்க. அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட ஒரு 5 பச்சை மிளகாவை நீட்டை வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு எல்லாத்தையும் ஒரு கலரி விட்டுக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி மசாலா ரெடி ஆகணும். இதுமாரி ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இல்லை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. எல்லாம் கொஞ்சம் மிக்சிங் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூடி தேங்காய் திருவி அதில் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளவோ அந்தளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நான் முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 8 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஃபோக் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி இந்த 3 பக்கம் இப்படி செஞ்சுக்கோங்க. இதுமாரி செஞ்சால் குழம்புல உள்ள உப்பு உரப்பெல்லாம் இதில் சேர்ந்துக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச முட்டையை இதில் போட்டுடலாம். இதுமாரி எல்லா முட்டையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போது நம்ம சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை தட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.